உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது வாஸ்து. ஒரு வீட்டுல அதிகம் சண்டை வரக்கூடிய காரணம் வாஸ்து ரீதியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் இருக்கக்கூடிய வேலையில பிரச்சனைகள் வர்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அரசியல்வாதி அரசியல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்து பதவி போறது மற்றும் பிரச்சனைகள் வர்றது. இதுக்கான காரணங்கள் பற்றி இன்னைக்கு வாஸ்து ரீதியாக பார்ப்போம். ஒரு வீட்டினுடைய அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய, அதாவது தென்கிழக்கு பகுதி, இந்த தென்கிழக்கு பகுதி தான் நம்மளுடைய சூரியன் பிளஸ் சந்திரன், இவங்க ரெண்டு பாகத்தை குறிக்கக்கூடியது. எதுன்னு கேட்டீங்கன்னா அக்னி மூலை. இந்த அக்னி மூலை சூரியனை குறிக்கிறதுனால ஒரு வீட்டின் அந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தை அடிக்கடி இழந்து கொண்டே இருப்பார்கள். அவைகளுக்கு மீட்டு வைத்திருக்கக்கூடிய புகழ், சேர்த்து வைக்கக்கூடிய புகழ், செல்வங்கள் இது படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அதே மாதிரியே அந்த இடத்தில் அக்னி கட்டாய் இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, கேன்சர் இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் உண்டு. பெரும்பாலும் இடங்களில வீடுகளில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெற்கு பர ரோடு வந்துடுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கார் பார்க்கிங் செய்வதற்காக, கார் பார்க்கிங் வண்டி நிற்பதற்காக அக்னி மூலையில கொஞ்சம் அட்டை போட்டு அதை கொஞ்சம் இழுத்து ஒரு காங்கிரீட் போட்டோ கட்டுறார்கள். ஸோ அவ்வாறு கட்டக்கூடாது. அப்படி நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலோ பிரச்சனைகள் கொடுக்கும், அதை பெண்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும். இப்ப சமீபத்தில் கூட ஒரு வீட்டில் பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி மூலைகள், அதாவது தென்கிழக்கு பகுதி, இவங்க வந்து கொஞ்சம் ரோடு பேஸ் வர வரைக்கும் காங்கிரீட் போட்டு நடப்பாதைகளுக்காக அக்னி வலுத்து விட்டுருக்காங்க. ஸோ அப்படி கட்டினச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அவங்க வீட்டுல மன நிம்மதி இருக்காது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் உபாதைகள் பிரச்சனை, தொழில்கள் வளர்ச்சிகள் இருக்காது. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி. அவங்க அந்த வீடு கட்டி முடிச்சதையும் இவங்க குடி போன உடனே 2 மாதத்துல அந்த அம்மாவுடைய வேலைகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதே மாதிரி இன்னொரு வீடுகள் வாஸ்து பார்க்க போகும் பொழுது அவங்க அக்னி பாகத்திலே ஒரு செட்டு மாதிரி போட்டு, சார் எங்களுக்கு வந்து ஒரு காத்தோட்டமா வரணும், வெளியில வந்து ரிலாக்ஸா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டை போட்டு அக்னி மூலைய கொஞ்சம் வெளியே கொண்டாந்து விட்டு அதுல உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் கொடுத்தது. அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கம்பெனி நடத்தி வராரு. அந்த ஃபேக்டரி இந்த வீட்டு அட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேக்டரியை இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்போ இந்த மாதிரி நம்ம அக்னி பாகத்தை சரியாக இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் உடனே பாதிப்பு கொடுக்கும். பெண்களுக்கு உடல் உபாதைகளை பிரச்சனை கொடுக்கும். ரெண்டாவது, பெண்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையில் விட்டு வெளிவரக்கூடிய சூழ்நிலை உருவாகிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு வீடு ஒண்ணு ஒருத்தர், அதாவது பழைய வீட்டை ஒருத்தர் வாங்கியிருக்கார். சோ அந்த வீட்டு அவர்கள் அக்னி பாகத்தை காம்பவுண்ட் சுவர் வெளியே வந்து விட்டது. அப்போ அக்னி வலுத்து போயிடுச்சு. அப்போ இந்த வீட்டை அவர்கள் வந்து விலைக்கு வாங்குகிறார்கள். வாங்கின உடனே அந்த பெண்களுக்கு அவமானங்கள், கெட்ட பேரும் வருவதற்கான காலம் வந்துவிட்டது. அப்போ ஒரு வீடு நீங்க வாங்குறனா கூட
அந்த வீட்டை நிச்சயம் அக்னி பாகம் சிறப்பாக இருக்க முதல்ல பார்க்க வேண்டும். அப்ப நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னி பாவத்தில் கிச்சன்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர் தண்ணீர்கள் வந்து ஒரு செடிக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழை மரத்தை நடுறாங்க. அந்த தண்ணி போய் அந்த வாழை மரத்துல பாயுது. ஸோ அந்த வீட்டுல கண்டிப்பா பாருங்க, அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, உடல்நிலை பிரச்சனை வரும். ஏன்னா கழிவு நீருங்கிறது சனியனோட ஆதிக்கம், வாழை மரங்கிறது ராகுல ஆதிக்கம், வீடுங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம். இந்த மூணுமே காம்பினேஷன் ஆகும். அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா பெண்கள் தான் சமைப்பாங்க இல்லையா? அப்ப அந்த பெண்கள் அந்த அக்னி பாகத்துல இருந்து சமைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடும். அப்போ ஒரு வீட்டில் முக்கிய பாகமான கருதப்படக்கூடிய ஈசானிய மூலியம் அக்னி பாகம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அக்னி பாகம் சிறப்பாக இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சார் ஒரு சில பேர் வந்து சார் அக்னி பிளாட்டை என்ன பண்றாங்க, வாங்கியிருக்காங்க, அக்னி வெளியே வந்து இடம் இருக்கு, அக்னியில இடம் இருக்கு. அவங்க என்ன பண்ணிடுறான்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்னி பாகம் இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி காம்பவுண்ட் போடுறாங்க. அப்போ நீங்க அதாவது தென்மேற்குல இருக்கக்கூடிய வரக்கூடிய காம்பவுண்ட் வந்து அக்னி பாகம் இழுத்து போடக்கூடாது, இடம் வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லி நீங்க போடக்கூடாது. உங்கள் அதாவது தென்மேற்கில் எந்த அளவு காம்பவுண்ட் சுவரை ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாரிதான் நீங்க வந்து தென்கிழக்கு பகுதி வர வரைக்கும் வரணும். எனக்கு இடம் வேஸ்டா போயிருன்னு சொல்லி நீங்க வெளியே இழுத்து கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்தின் உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடும். அப்போ எக்கார்த்து கொண்டு நீங்க ஒரு வீடு கட்டினாலும் சரி, அல்லது செகண்டா ஒரு வீடு வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி, அக்னி பாகம் சரியா இருக்கு என்று பார்த்து வாங்குங்கள். வாங்கினாதான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், செய்கின்ற தொழில் நன்றாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும். சரிங்களா? அப்ப இவ்வாறு நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வாஸ்து பதிவில் சந்திக்கிறேன். நம்மளிடம் வாஸ்து பார்க்கணும் என்றால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கரி பாக்ஸ்ல நம்மளுடைய செல் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க போன் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க வாஸ்து பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.